முகப்பருவை எப்படி நீக்குவது? இப்போதெல்லாம் எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே முகப்பரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. முகத்துல ஒரு எல்லோ கலர்ல பழுப்பு நிறத்துல ஒரு சிறிய சிறிய பருக்கள் இருக்கும். அதை நீங்க உங்க கை விரலால அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு உள்ள இருந்து ஒரு பழுப்பு கலர்ல சில சமயங்கள்ல ஒயிட் கலர்ல ஒரு முளை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி செய்வது? ஹாஸ்பிட்டல் போயாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆனாலும் சரியாகலை. ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டிலேயே இயற்கை முறைப்படி இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணால் அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? 2 பொருள் தான். மஞ்சள் தூள், சோற்று கற்றாழை. இந்த கற்றாழையில் நடுவில் இருக்கும் அந்த ஜெல், நொங்கு போன்ற இருக்கும் வெள்ளை பகுதி, அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல், முள் அதெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருளையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அது சிறிது நேரம் ரியாக்ட் ஆகணும். இந்த 2ம் மிக்ஸ் ஆகிறதுக்கு அதை அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த பேஸ்ட்டை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு குறைந்தது 15 நிமிடம், 10 to 15 நிமிடம் உங்கள் ஃபேஸ் அப்படியே அந்த ஜெல்லை, இங்கே போட்டுக்க ஜெல்லு அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே ரியாக்ட் ஆகி என்ன ஆகும்னா, அந்த தோலில் இருக்கும் தேவையற்ற பாக்டீரியாக்களை எல்லாம் அது நீக்கிடும். மஞ்சள் தூள் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சிறந்த பாக்டீரியா கொல்லி. நம்ம தோலில் இருக்கும் நச்சுக்கள் எல்லாத்தையும் அது நீக்கிடும், அழிச்சிடும். சோத்து கத்தாழை என்ன செய்யணும்னா, கத்தாழை ஜெல்லு அதனோட வேலை நம்ம தோலை எப்போதுமே ட்ரையாக விடாமல் ஈரப்பதத்தோடு வைக்கும். பதத்தோடு நம்ம தோலை பாதுகாத்துக்கொள்ளும். அப்படி செய்யும்போது அது அப்படி ரியாக்ட் ஆகும்போது நம்ம தோலில் நம்ம பாதுகாப்பாகவும் சர்ம பிரச்சனை இல்லாமல் தீர்ந்து பருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். பருக்கள் வளர்றதுக்கு காரணமே ஒன்று நம்ம உடலில் இருக்கும் சூடு, மற்றொன்று காரணம் நம் உடலில் வேற ஏதோ சில நோய்களுக்கான அறிகுறி. பெரும்பாலும் சூட்டுனால வரக்கூடிய பருவம் இருக்கு, இல்லை வேற சில காரணங்களால் வரக்கூடிய பருவங்களும் இருக்கிறது. மெயின் ரீசன் நம்ம தொழில், நாம் வேலைக்கு செல்றோம் தினந்தோறும், அதுவும் சிட்டி நகரப்புறங்களில் செல்லும்போது என்ன ஆகும்னா, நம்ம டஸ்ட்டு அலர்ஜி டஸ்ட்ஸ்லாம் நம்ம சர்மத்தில் படும்போது சர்மத்திலேயே அது படிஞ்சிருக்கும். ஸோ அது அந்த சர்மத்திலே படிஞ்சிருந்து பாக்டீரியாக்களை கிரியேட் பண்ணி அதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பருக்கள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அடிக்கடி உங்கள் ஃபேஸை முடிஞ்சது வரைக்கும் எவ்ரி 1 hour ஃபேஸை நல்லா பச்சை வெள்ளத்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுபோல் நான் சொன்ன அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 1 to 2 weeksக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த இது வீட்டிலேயே நம்ம எளிதாக பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போக வேண்டாம். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இது பருவ பிரச்சனை மட்டும் குறைக்காது, நம் முகத்தில் இருக்கும் கருப்புள்ளிகள், தழும்புகள் இது எல்லாமே மாறிடும். அந்த அளவு சோத்து கத்தாழையும் மஞ்சளுக்கும் பவர் இருக்கு. ஸோ இந்த ஹேர் பேக்கை, இந்த ஃபேஸ் பேக்கை வீட்டிலேயே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.